அந்த யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். தேவன் நம்மோடு கூட பேசட்டும். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களையும் நாம செலுத்துவோம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் விசேஷமாய் ஆசீர்வதித்து அற்புதமாய் ஆச்சரியமாய் நம்மை வழிநடத்தி செல்வாராக. இப்பொழுதும் கூட தேவனுடைய நாம மகிமைக்காக தேவனை துதித்த, ஆராதித்த, ஜெபித்த, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தின அத்தனை பிள்ளைகளையும் வந்திருக்கிற சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் எல்லோரையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, கைகளை காமிச்சு சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Thank you Jesus. ஆக நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே வந்த நம்ம எல்லோரையும் பலவீனத்தோடு, தேவைகளோடு கூட, குறைகளோடு கூட வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதித்து அற்புதமாய் நம்மை நடத்துவாராக. அல்லேலூயா. இன்றைக்கும் கூட ஒரு செய்தி நம்ம பார்க்க போகிறோம். பிலிப்பியர் 4வது அதிகாரம், பிலிப்பியர் 4வது அதிகாரம், பிலிப்பியன்ஸ் 4th chapterல 6 and 7 ரெண்டு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். பிலிப்பியன்ஸ் 4th chapter 6 and 7. இங்கிலீஷ்ல சீக்கிரமா எடுத்துக்கோங்க. பிலிப்பியன்ஸ் 4, 6 and 7. தமிழ்ல எடுத்துக்கோங்க. பிலிப்பியருக்கு புனித பவுல் சின்னப்பர் எழுதின விசேஷமான சபைக்கு எழுதினதான விசேஷமான காரியம். 4ஆம் அதிகாரம் 6, 7 ரெண்டு வசனங்களை இங்கிலீஷ்ல சத்தமா படிக்கிறாங்க பாருங்க. Do not worry about anything, but in all your prayer ask God for what you need. Always ask Him with a thankful heart. And the peace of God, which surpasses all understanding, will guard your hearts and minds toward Christ Jesus. Amen. Hallelujah. Praise the Lord. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் வாசிக்கிறாங்க. நம்ம கேட்கலாம். எல்லோருக்கும் ஒரே தேவனும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6, 7. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6, 7 வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பத்தையும் உங்களுடைய வேண்டுதல்களையும் தேவனுக்கு மறுபடியும் படிக்கிறாங்க பாருங்க. 4வது வசனம் என்ன சொல்றது? 4ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் படிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான, சொல்லுங்க, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ள கடவது. அல்லேலூயா. விசுவாசித்தால் சமாதானம் அல்லது விசுவாசிக்கிறவர்களுக்கு சமாதானம் என்ற தலைப்புல இந்த செய்தியை நாம சுருக்கமாய் பார்ப்போம். விசுவாசித்தால் சமாதானம். எந்த ஒரு காரியத்திற்கும் நம் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசம் குறையாதபடிக்கு, எதுல குறைஞ்சு போகிறோமோ என்னமோ விசுவாசத்துல குறையாதபடிக்கு, நம்பிக்கையில குறையாதபடிக்கு, மனுஷர் மேல அல்ல மாறாக தேவன் மேல வைத்திருக்கிற அந்த விசுவாசத்துல கொஞ்சம் கூட இடது பக்கமோ வலது பக்கமோ சாயாதபடிக்கு கடைசி வரைக்கும் அவரை விசுவாசிக்கிறவர்களாய், நம்புகிறவர்களாய் நீங்களும் நானும் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் தேவன் விசேஷித்த அடையாளங்களும் கூட ஆசீர்வாதத்தோடு கூட நமக்கு ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார்.
அதனாலதான் இங்க ஆண்டவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறாயா, என்னை நம்புகிறாயா, என்னை ஏற்றுக்கொள்கிறாயா? அப்படி என்றால் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று நான் தான் சொல்லியிருக்கேன். உலகத்துல கஷ்டம் உண்டு என்று நான் தான் சொல்லியிருக்கிறேன். வியாதி இல்லாத மனுஷனே கிடையாது, கஷ்டம் இல்லாத மனுஷனே கிடையாது, துன்பம் இல்லாத மனுஷனே கிடையாது, கண்ணீர் பிடிக்காத மனுஷனே கிடையாது. எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு குறை கட்டாயமா இருக்கும். அப்போதான் அவங்க மனுஷனா இருப்பாங்க. அப்போதான் அவங்க என் மேல விசுவாசம் வைப்பாங்க, என்னை நம்பி வருவார்கள் என்று சொல்லிதான் அந்த வசனத்தை ஆண்டவர் சொல்றார். பாருங்க என்ன சொல்றாரு, நீங்கள் ஒன்றைக்கு குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய விண்ணப்பங்களை உங்களுடைய ஆராதனைகளில் ஸ்தோத்திரத்தோடு கூட கூடிய ஜெபத்தினாலே எல்லா விதமான வேண்டுதல்களினாலும் விசுவாசத்தோடு உன்னை உண்டாக்கின தேவனுக்கு தெரியப்படுத்து. அல்லேலூயா. நம்முடைய தேவைகளை தேவனுக்கு தான் சொல்லணுங்க. நம்முடைய கஷ்டத்தை தேவனிடத்துல தான் சொல்லணும், ஆண்டவரிடத்துல தான் சொல்லணும். எந்த மனுஷனிடத்துல நம்ம சொன்னாலும் கூட இன்னைக்கு காதார கேட்டு நம்மை நாளைக்கு ஒரு நாள் கேவலமாய் பேசுறவங்களா இருப்பாங்க, ஏளனமாய் பேசுறவங்களா இருப்பாங்க, கேலி பண்றவங்களா கூட இருப்பாங்க. ஐயோ முந்த நாள் பாரு அவ்வளோ கஷ்டத்தெல்லாம் வந்து சொல்லிச்சு, நம்ம தான் ஆறுதல் சொன்னோம், நம்ம தான் அதுக்கு என்ன காசு கொடுத்து உதவி பண்ணோம், இன்னைக்கு பாரு எப்படி போகுது பாரு அப்படின்னு சொல்லி கேவலமாய் பேசுவாங்க, ஏளனமா பேசுவாங்க, ரொம்ப பெருமையாயும் பேசுவாங்க. ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய தேவைகள் எதுவா இருந்தாலும் கூட சரி, என்ன காரியமா இருந்தாலும் கூட சரி, கர்த்தருக்குள்ள நீங்கள் மகிழ்ச்சியா இருந்து, அதான் மேல இருக்கிற வசனம் சொல்லுங்க, சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாயிருந்து உங்களுடைய விண்ணப்பங்களை, உங்களுடைய ஜெபங்களை, உங்கள் வேண்டுதல்களை, உங்கள் கவலைகளை, உங்களுடைய துக்கங்களை, உங்களுக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களை குறித்து கவலைப்பட்டுனே இருக்கிறத விட்டுட்டு, எப்படி கவலைப்பட்டனே இருக்கிறத விட்டுட்டு, அதனாலதான் மத்திய 6ஆம் அதிகாரத்துல 27வது வசனம் சொல்றாரு, கவலைப்படுகிறதுனால தன் சரீர அளவோடு கூட ஒரு முழத்தை யார் கூட்ட முடியும்? கவலைப்படுறதுனால உடம்பெல்லாம் என்ன ஆயிடும்? உருகி போகுங்க. வேதனைப்பட்டு பட்டு 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 கண்ணீர் வடிச்சு கவலையில இருந்து அவங்கள சோர்ந்து போயிடுவாங்க. அதனாலதான் ஆண்டவர் தைரியம் கொடுக்கிறார். ஒரு காரியத்தை குறித்து நீ கவலைப்பட்டு இருக்காத, கவலைப்பட்டுனே இருந்த அப்படின்னு சொன்னா மனநோய்க்கு மருந்தே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உனக்கு வரக்கூடாது என்று சொல்லிதான் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் மூட்டை கட்டி ஒரு பக்கம் வச்சுட்டு அந்த பாரத்தை என் மேல கொண்டு வந்து வை, என்னிடத்துல சொல்லு. இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் கேட்டு விசுவாசித்து நாம சொல்லும் போது, விசுவாசித்தால் சமாதானம் என்ற தலைப்புல கேட்கிற இந்த செய்திக்கு ஆண்டவர் பதில் தர்றார். பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுது, தேவனுக்கு தெரியப்படுத்து. எப்பொழுது? ஜெபித்த பிறகு, நீ வேண்டிக் கொண்ட போது, நீ வேண்டி விண்ணப்பத்தை சொன்ன அப்பொழுது, நீ மன்றாடின அப்பொழுது, நீ ஸ்தோத்திரம் பண்ண அப்பொழுது. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, இதெல்லாம் சொன்ன பிறகு மகனே மகளே, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான பத்தியா, எல்லா மனுஷனுடைய புத்திக்கு மேலாக, ஞானத்துக்கு மேலாக, அறிவுக்கு மேலாக, பணத்துக்கு மேலாக, அதிகாரத்திற்கு மேலாக, பெருமைக்கு மேலாக, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ சமாதானம், அல்லேலூயா, பரலோக சமாதானம், தேவனுடைய சமாதானம், இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்களுடைய இருதயங்களையும் உங்களுடைய சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக் கொள்ளுகிறதா இருக்கிறது. இந்த ஒரு வசனத்தை நீங்க எவ்வளவு முறை படிச்சாலும் சந்தோஷத்தின் மேல சந்தோஷம், மகிழ்ச்சியின் மேல மகிழ்ச்சி, ஆனந்தத்தின் மேல ஆனந்தம் தான் அவர் அன்பானவங்க. நம்ம கவலையப்பட்டு கொண்டே இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை மகனே, எல்லாவற்றையும் என்னிடத்துல சொல்லிவிடு அப்பொழுது அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். இதை சொன்ன பிறகு, நீ வேண்டிக் கொண்ட பிறகு, நீ ஜெபித்த பிறகு, என்னை பார்த்த பிறகு, என்னை தேடி ஆலயத்துக்கு வந்த பிறகு, ஜெப கூடாரத்துக்கு வந்த பிறகு, வேதத்தை நீ வாசிக்கிற அந்த நேரத்துல, பாடுகிற நேரத்துல, துதிக்கிற நேரத்துல, அப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்முடைய சிந்தனைகளையும், நம்முடைய யோசனைகளையும், நம்முடைய இருதயங்களையும்
கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேவ சமாதானம் என்ன பண்ணுமா? காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. இதை நீ நான் விசுவாசிக்கணும். அதனாலதான் தலைப்பு சொன்னது, விசுவாசித்தால் சமாதானம் உண்டு. விசுவாசிக்காம போனானாக்கா கிடையாது. விசுவாசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு, நம்புகிறவர்களுக்கு சமாதானம் உண்டு, இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு கட்டாயமா சமாதானம் உண்டு. இந்த சமாதானம் வரும்போது கூட ஒரு சில குழப்பங்கள் எல்லாம் வரும். ஆனாலும் ஆண்டவர் சொல்றார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கும் நமக்கும் மிக விசேஷமாய் சொல்றார். யோவான் 14ஆம் அதிகாரம், ஜான் காஸ்பல் 14th சாப்டர்ல அங்கே பாருங்க, அங்கே ஒரு சில தைரியத்தை ஆண்டவர் அங்கே நமக்கு சொல்லுகிறார். 3 வசனங்கள் என்ன சொல்றார் பாருங்க. 1, 2, 3 14th சாப்டர், யோவான் 14ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள் என்ன சொல்லுது? Do not let your hearts be troubled. Trust in God, trust also in me. Amen. Amen. There are many rooms in Father's house, and I am going to prepare a place for you. I would not tell you things if it were not so. And if I go and prepare a place for you, I will come again and receive you to myself, that where I am, there you may be also. Amen. Hallelujah. விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவ சமாதானத்தை கொடுக்கிறது மாத்திரம் அல்ல, அந்த சமாதானம் நிறைந்த பரலோகத்தையே கொடுக்க தேவன் இயேசு வாஞ்சி உள்ளவராய் இருக்கிறார், தாகம் உள்ளவராய் இருக்கிறார். அதுக்கு நாம என்ன செய்யணும் பாருங்க. அதான் சொல்றாரு முதல் வசனம், யோவான் 14 முதல் வசனம் என்ன சொல்றது? ஆமான்மார்களே, அங்க என்ன படிச்சு நம்ம, நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு? தம்முடைய திருவாய் மலர்ந்து உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அங்க என்ன சொன்னாரு? உங்கள் இருதயங்களை தேவ சமாதானம் காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொன்னாரு. இங்க என்ன சொல்றாரு? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்க. எதையோ நினைச்சு 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 கவலைப்படுறதை விட்டுட்டு உங்க இருதயம் கலங்காது இருக்கணும், உங்க சிந்தனை கலங்காது இருக்கணும், அலை பாயக்கூடாது அப்படின்னு சொன்னா, தேவனிடத்திலே விசுவாசமா இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் இயேசு தம்முடைய திருவாய் மலர்ந்து சொல்கிறார், என் மேல முழு விசுவாசத்தோடு கூட இருங்க, பிதாவாகிய தேவனை நம்புங்க, அவர்தான் என்னை அனுப்பினது, அவரிடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். ஆக என்னை முழு நிச்சயத்தோடு கூட நீங்க விசுவாசிங்க, உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு தைரியம் கொடுக்கிறார் பாருங்க. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், உங்களுக்காக ஒரு வீட்டை கட்ட போகிறேன், ஒரு ஸ்தலத்தை கட்ட போகிறேன். நான் போய் உங்களுக்காக பரலோகத்தில் ஒரு வீட்டை கட்டின பிறகு நான் இருக்கிற அந்த பரலோக தேவ பிரசனத்துக்குள்ள நீங்களும் நானும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து, அல்லேலூயா, அந்த வருகிற நாள் வரைக்கும் தான் நீங்களும் நானும் விசுவாசிக்கணும், அந்த வருகிற நாள் வரைக்கும் தான் நீங்களும் நானும் ஆயத்தமா இருக்கணும், அந்த வருகைக்காக தான் நீங்களும் நானும் காத்து இருக்கணும். கட்டி முடித்த பிறகு நான் வந்து நீங்களும் என்னிடத்தில் இருக்கும்படி நான் வந்து உங்களை அழைத்து கொண்டு போவேன். அல்லேலூயா. என்னோடு கூட உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன், என்னோடு கூட உங்களை தங்கி இருக்க பண்ணுவேன், என்னோடு கூட உங்களை வாசமாய் இருக்க நான் பண்ணுவேன். எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம் அன்பானவர்களே. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த ஜன்மம் இல்லைன்னா இன்னொரு ஜன்மம் இருக்குது அப்படின்னு சொல்லி. இன்னொரு ஜன்மம் கிடையாதுங்க. மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரே முறை மனுஷன் பிறக்கிறான், ஒரே முறை மரிக்கிறான், ஒரே முறை உயிர்த்தெழுகிறான், ஒரே முறை நியாயத்தில் படைக்கிறான். மனுஷன் ஒரு முறை பிறப்பதும் ஒரு முறை மரிப்பதும் ஒரு முறை உயிர்த்தெழுவதும், அவ்வளவுதான். இன்னொரு ஜன்மம் கிடையாது. ஒருவேளை அவங்கள மாதிரி பிறந்திருக்கலாம், அவங்கள மாதிரி நீ பேசலாம், அவங்கள மாதிரி பழக்க வழக்கம் இருக்கலாம். இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, இந்த வியாதி வந்த போது என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் ஒரு மாதிரி எல்லாருமே வீட்டுல தடிமா இருந்தாங்க என்ன சொல்லுவாங்க, வீட்டுல பார்த்து இது அவங்க ஜெனரேஷன்ல வருது,
இல்லையா? அவங்களுடைய ஹெரிடிட்டி. ஆமா, ஹெரிடிட்டியோ இல்ல எத்தேஜ் பாலோ மொத்தம் ஹெரிடிட்டி அவங்களோட அப்படியே வருது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? பாரு, என் தாத்தா மாதிரியே பேசுறான் பாரு, எங்க அப்பா மாதிரியே பேசுறான் பாரு, எங்க அம்மா மாதிரி இருக்கிறாங்க பாருங்க அப்படின்னு. ஒருவேளை அப்படி இருக்கலாம், ஆனா அவங்கதான் வந்தாங்க அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. ஆனா அதெல்லாம் பைபிளுக்கு விரோதமான ஒரு சத்தியம். மனிதன் ஒரு முறை பிறப்பதும் ஒரு முறை மரிப்பதும் நியாய தீர்ப்பு அடைந்தாச்சு, அவ்வளவுதான். ஒரு முறை மனுஷன் பிறந்தாரு, இன்னொரு முறை இன்னைக்கு நாளைக்கு எப்பவும் அவனை மரணம் ஒரு நாள் சந்திக்கும். அவன் விசுவாசித்தபடினாலே அந்த தேவன் செய்த அந்த பரலோக ராஜ்யத்திற்கு தேவன் உன்னை என்னை அழைத்து கொண்டு போவார். அவர் வருகிற நாள் வரைக்கும் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் சொல்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அல்லேலூயா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை எல்லாமல் ஒருவரும் பரலோகத்திற்கு வர முடியாது என்று சொல்லிட்டார். அதனால்தான் அவர்தான் வழி. அவர் வழியா தான் போனோம். அவரை விசுவாசித்தால் தான் போக முடியும், அவரை நம்பினால் தான் நம்ம போக முடியும். ஆகவேதான் இந்த காரியங்களை சொல்றார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் காத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவர் மிக தெளிவோடு கூட சொல்லிட்டார். யோவான் 3:14 அடிக்கடி நம்ம படிக்கிறோம் இல்லையா? இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற குடும்பம் என்ன ஆகக்கூடாது? கெட்டு போக கூடாது. சொல்லுங்க, இயேசுவை விசுவாசிக்கிற குடும்பம் கெட்டு போக கூடாது. ஹல்லேலூயா. அதனாலதான் அந்த விசுவாசத்தை கெட்டியா பிடிச்சுக்கங்க. அந்த விசுவாசித்தால் கட்டாயமாய் தேவ சமாதானம் உண்டு. அந்த விசுவாசித்தால் தேவ சந்தோஷம் உண்டு. அதை நீங்கள் விசுவாசித்தால் பரலோகம் கட்டாயமாய் உண்டு. ஆகவேதான் ஆண்டவர் பல எச்சரிக்கையை உங்களுக்கும் நமக்கும் அவர் தருகிறார். ஆமன் பானுக்களே, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் நானும் எதை கேட்டாலும் அதை தர வல்லவராய் இருக்கிறார். எபிரேயர் ஈப்ரூ 10th சாப்டர்ல வாங்க 37, 38, 39 மூன்று வசனத்தை, ஒரு வசனத்தை இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க பாருங்க. இயேசு கிறிஸ்து வருகையின் அந்த நாளை விசுவாசத்தோடு கூட நீங்களும் நானும் எதிர்பார்த்தால் என்ன நடக்கும், எதிர்பார்க்காம போனால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்கிறது. ஈப்ரூ 10th சாப்டர்ல 37, 38, 39. எபிரேயர். For as scripture says, just a little while longer, and he whose coming will come, he will not delay. Amen. Next day. My righteousness people, however, will believe and live. But if anyone of them turns back, I will not be pleased with him. Amen. Next day. But we are not people who turn back and are lost instant. We have faith and are saved. Amen. Hallelujah. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் தருகிற மிக பொறுமையான ஒரு விசுவாசம் அன்பாங்க. இந்த விசுவாசத்துல கூட நாம் எப்படி இருக்கணுமா? பொறுமையோடு கூட நம்ம காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த 10வது அதிகாரத்துல 37வது வசனம் என்ன சொல்றது? வருகிறவர். அந்த பேஜ் நம்பர் சொல்லுங்க. அந்த பேஜ் நம்பர் 307. பாருங்க, 307. வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார். ஆமா, அவர் என்ன சொன்னாரு? நான் போய் உங்களுக்காக ஒரு தலத்தை ஆயத்தம் பண்ணின பிறகு நான் வருவேன் என்று சொன்னார் இல்லையா? அந்த வருகையின் நாட்கள் ஒரு நாள்ல, 2 நாள்ல, 1 வருஷம், 2 வருஷம், 10 வருஷம், 5 வருஷம், கொஞ்சம் லேட் ஆகும். ஆனாலும் கூட ஆண்டவர் என்ன சொல்றாரு? வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்துக்குள்ளே அவர் கட்டாயமாய் வருவார், அவர் லேட் பண்ண மாட்டாரு. அல்லேலூயா. இதான் விசுவாசம். லேட் ஆனாலும் விசுவாசிக்கணும். லேட் ஆனாலும் லேட்டஸ்டா வருவார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கணும், நம்ம நம்பணும். அதைத்தான் நீங்க ஆண்டவர் சொல்கிறார். வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்துக்குள்ள வருவாரு, அவர் லேட் பண்ண மாட்டார், ஆனா கட்டாயமாய் வருவார். அப்புறம் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பத்தியா? இயேசு வருகிறார், லேட் ஆனாலும் பரவாயில்ல, அவர் வருவார். நான் காத்திருக்கிறேன், விசுவாசிக்கிறேன், விசுவாசத்தோடு கூட காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு விசுவாச சமாதானத்தை, விசுவாசத்தினாலே சமாதானத்தை கொடுக்கிற தேவன், சமாதானத்தின் தேவன் சொல்றாரு. என்ன சொல்றாரு? விசுவாசத்தினாலே நீதிமான் அவன் பிழைப்பானுங்க, அவன் வாழ்வான். அவன் என்ன வந்தாலும் என்ன போனாலும் என்னை விசுவாசிக்கிற விசுவாசி அவன் வாழ்வான். அவன் ஒருபோதும் பதறவே மாட்டான்.
அப்படி சொல்றது என்ன சொல்றது? பின்வாங்கி போவானானால் ஒருவேளை அந்த விசுவாசத்திலிருந்து அவன் பின்வாங்கி போயிட்டான் அப்படின்னு சொன்னா அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது. பத்தியா? என்கிறார். இப்ப விசுவாசம்ன்றது இத்தனை பெரிய அதிசயம் அன்பானவர்களே, அற்புதம் அன்பானவர்களே, இத்தனை பெரிய ஆச்சரியமான காரியம். அதை உன் உள்ளத்திலே என் உள்ளத்திலே ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த அசைக்க முடியாத விசுவாசம். யார் என்ன சொன்னாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, என்ன போனாலும் சரி. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, இப்படிப்பட்ட அசைக்க முடியாத விசுவாசம் உனக்குள்ள எனக்குள்ள இருக்கும் என்று சொன்னார். வரப்போகிற ராஜா எவ்வளவு லேட் ஆனாலும் அவருக்காக நீ நானும் காத்து கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட காத்திருக்கிறவனுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசித்தால், அதாவது விசுவாசிக்கிறவன் நீதிமானா இருக்கிறான், the righteous person இருக்கிறான், the blessed person இருக்கிறான். ஒருவேளை அந்த நீதிமானுக்குரிய காரியத்திலிருந்து நீ ஒருவேளை இடது பக்கமோ வலது பக்கமோ சாய்ந்து அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி விசுவாசத்திலிருந்து பின்வாங்கி போவாயே, ஆனால் உண்மையில் என் ஆத்துமா பிரியமா இருக்காது அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனத்துக்கு எனக்கு ஜாக்கிரதை சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? நாமோ ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரம் விசுவாசத்திலிருந்து நம்பிக்கையிலிருந்து நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் நம்முடைய ஆத்துமா தேவனுக்கு முன்பதாக உண்மையும் உத்தமத்தோடு கூட ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருப்போம். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இதுதான் நடக்க அன்பானவர்களே. கடைசி காலத்துல உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள். விசுவாசிக்கிறவர்கள் சமாதானத்தை பெற்றுக் கொள்வார்கள், சந்தோஷத்தை பெற்றுக் கொள்வார்கள். ஆண்டவர் உங்களுக்கும் நமக்கும் கொடுக்கிற விசேஷமான வார்த்தை. கெட்டு போகிறதற்கு பின்வாங்குகிறவர்களாயிராமல் நம்முடைய ஆத்துமா தேவனுக்கு முன்பதாக உண்மையும் உத்தமத்தோடு கூட இருக்கும்படி விசுவாசிக்கிறவர்களாய் நாம் இருப்போம். அந்த விசுவாசத்துல நாம் இருந்தோம் அப்படின்னு சொன்னா பிரியமானவர்களே, நாம உயிரோடு இருந்தாலும் சரி மரித்தாலும் கூட சரி, முதல்ல நாம ஆண்டவரை நாம பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு புனித பவுல் சின்னப்பர் வழியாய் கொடுக்கிறார் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் வாங்க 4th சாப்டர்ல இந்த விசுவாச அறிக்கையில அநேக துக்கத்தோடு கூட வேதனையோடு கூட இருக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட வசனங்களை சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்துவோம். அல்லேலூயா. என்ன சொல்லுது பாருங்க. 4th சாப்டர் 1 தெசலோனிக்கேயர் 4th சாப்டர்ல 14th verse என்ன சொல்லுது? For if we believe that Jesus died and rose again, even so God will bring with him those who sleep in Jesus. Amen. Amen. Hallelujah. நம்ம விசுவாசிக்கிறோம். எதை விசுவாசிக்கிறோம்? இயேசு மரித்து 3வது நாள் உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமா? சொல்லுங்க, விசுவாசிக்கிறோமா? ஹalleluya. அப்படி என்று சொன்னால் இங்க சொல்றாரு பாருங்க, படிக்கிறாங்க பாருங்க. இயேசுவானவர் அவர் மரித்த பிறகு 3வது நாள் உயிரோடு கூட எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமா இல்லையா? சொல்லுங்க, விசுவாசிக்கிறோமா இல்லையா? ஆமென். நாம விசுவாசிக்கிறோம். அதே போல இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசித்து நித்திரை அடைந்தவர்களும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார் என்பதை கூட நீ நான் என்ன பண்ணோம்? விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார், நான் விசுவாசிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்களும் கூட ஒருவரை ஒருவர் நேசித்து மன்னித்து மறந்து எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு விசுவாசத்துல வாழ்ந்து மரித்தவர்களும் கூட இயேசு கிறிஸ்துவை போல உயிர்த்தெழுந்து வருவார்கள் என்று சொல்லி நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் மிக தெளிவோடு கூட நமக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. அதுக்கு நெக்ஸ்ட் அப்படியே 2 பேஜ் வாங்க. 1 திமோத்தேயு, அது 2 திமோத்தேயு 4th சாப்டர் வாங்க. 2-3 பேஜ் எடுங்க. 2 திமோத்தேயு 4th சாப்டர்ல 7 and 8 அங்கே புனித பவுல் சின்னப்பர் தன் விசுவாச அறிக்கையை சொல்றார் பாருங்க. இதை நீங்க நான் நல்ல கட்டாயமா கேட்கணும் எல்லாரும்.
என்ன ஒரு விசுவாசமுள்ள வார்த்தை, என்ன ஒரு நம்பிக்கை நிறைந்த ஒரு வார்த்தை, என்ன ஒரு அசைக்க முடியாத ஒரு வார்த்தை பாருங்க, அவர் உள்ளத்திலிருந்து வருகிறது. 2 Timothy 4th chapterல 7 ஒருத்தர் படிங்க, 8 ஒருத்தர் படிங்க. I have run my best in the race. I have run the full distance and I have kept the faith. Now Finally, there is in store for me the crown of righteousness, which the Lord, the righteous judge, will award to me on that day, and not only to me, but also to all who have longed for his appearing. Amen. Hallelujah. Hallelujah. Appearing. Thank you, Jesus. என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. விசுவாசிக்கிறவங்க இந்த விசுவாசிங்க, விசுவாசத்தோடு கூட படிங்க. நான் 2 திமோத்தேயு 4th அதிகாரத்துல 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் நல்லா படிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன். என்னது? நல்ல போராட்டத்தை. அப்போ நீங்களும் நானும் என்ன எப்படிப்பட்ட போராட்டம்? உலகத்துல என்ன வந்தாலும் சரி, என்ன போனாலும் சரி, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன தீமை வந்தாலும் சரி, என்ன சொல்றார் பவுல்? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், என் வாழ்க்கையின் ஓட்டத்தை நான் முடிக்க போகிறேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எதை காத்துக்கொண்டாராம்? விசுவாசத்தை. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அல்லேலூயா. இதைத்தாங்க கடைசி வரைக்கும் நீங்களும் நானும் காத்துக்கொள்ளணும். நல்ல போராட்டத்தை போராடினேன், என் வாழ்க்கையின் ஓட்டத்தை நான் முடிக்க போகிறேன், விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்த நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார் என்று எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள், நம்புகிறவர்கள் யாவருக்கும் அதை தந்தருள்வார். அல்லேலூயா. தந்தருள்வார். அந்த ஜீவ கிரீடத்தை தந்தருள்வார். அது வரைக்கும் அந்த விசுவாசத்துல காத்திருக்கணுங்க. அப்போதான் அந்த விசுவாசத்தை நிமித்தம் நமக்கு சமாதானத்தை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. எனக்கு மாத்திரம் அல்ல, நான் சொல்லுகிற வார்த்தைகளை இயேசுவை விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் அவருடைய பிரசன்னமாகுதலை, அவருடைய வருகையின் பிரசன்னத்தை பார்க்கிற யாவருக்கும் அதை தந்தருள்வார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசியுங்கள். அல்லேலூயா. இதுதான் மாணவர்களே பாக்கியம். கடைசியில ஆண்டவர் பாருங்க, ரெவல்யூஷன் வாங்க, சீக்கிரம் வாங்க. ரெவல்யூஷன்ல 14th chapterல verse 13 அந்த இடத்துல இருக்கிற நம்ம எல்லோருக்கும், உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிறவர் இதுக்கு முன்பு மரித்தவர்களை குறித்தும் இன்னும் இருக்கிறவர்கள் காதுகள் கேட்கும்படிக்காக இந்த சத்தியத்தை ஆண்டவர் சொல்கிறார். ரெவல்யூஷன் 14:13. Then I heard a voice from heaven say, "Write, blessed are the dead who die in the Lord from now on. Yes, says the Spirit, they will rest from their labor, for their deeds will follow them." Amen. ஆமென். படிச்சா வெளிப்படுத்தல் 14th அதிகாரத்துல 13வது வசனம் நல்லா கவனிங்க, மல்லமா படிங்க. என்ன சொல்லுது? பரலோகத்தில் ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக நான் கேட்டேன். அல்லேலூயா. மரிக்கிறவர்கள் இது முதல் வாக்கியவான்கள் என்று எழுதி. ஆமென். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. என்ன சொல்லுது பாருங்க, பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன் அப்படின்னு சொன்னார். இந்த சத்தத்தை யார் கேட்குவாங்க? செத்தவங்க கேட்குவாங்களா? உயிரோடு இருக்கிறவங்க கேட்குவாங்களா? உங்களுக்கும் எனக்கு தான் சொல்றாரு ஆண்டவர். நல்லா கேளுங்க, உங்களுக்கும் எனக்கு தான் சொல்றாரு. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக நான் கேட்டேன். அந்த வார்த்தை என்ன சொல்கிறது? அது கர்த்தருக்குள் மரித்தவர்கள், அது கர்த்தருக்குள்ளே மரித்தவர்கள். இது வரைக்கும் நம்முடைய குடும்பத்துல யாரெல்லாம் மரித்து இருக்கிறாங்க, விசுவாசத்துல மரித்து இருக்கிறாங்க, நம்பிக்கையில மரித்து இருக்கிறாங்க, அவங்க எல்லாருக்கும் என்னவா? என்ன சொல்றது? அவங்க எல்லாம் யாரு? அவங்க எல்லாம் யாரு? ஹல்லேலூயா. அவங்க எல்லாம் பாக்கியவான்களா இருக்கிறாங்க. அப்ப நீ நானும் யாரா இருக்கிறோம்? நீதிமானா இருக்கிறாங்க இல்லையா? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் பரலோகத்துல.
நீங்களும் நான் நீதிமானா இருக்கிறோம், பாக்கியவான் தான், பாக்கியவதி தான். ஆனால் ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்களை குறித்து பைபிள் என்ன சொல்லுகிறது? பாக்கியவான் என்று பைபிள்ல எழுது, ஜீவ புஸ்தகத்துல எழுது. அல்லேலூயா. இதனாலதாங்க இந்த விசுவாச சத்தியத்தை கேட்கணும் தான் உங்களை எல்லாரையும் வர வைக்கிறது. அதுக்காக தான் பைபிள் படிக்க வைக்கிறது, அதனாலதான் ஜெபம் பண்ண வைக்கிறது, அதனாலதான் ஆராதிக்க வைக்கிறது, அதனாலதான் துதிக்க வைக்கிறது, வேற எதுவும் கிடையாது. அல்லேலூயா என்று எழுது. அவர்கள் தங்களுடைய பிரயாசத்தின் உபத்திரவத்தை, கஷ்டத்தை, கண்ணீரை எல்லாவற்றையும் விட்டு ஒழிந்து ரெஸ்டிங் பீஸுக்குள்ள போவார்கள். அல்லேலூயா. அவர்கள் செய்த ஒவ்வொரு நன்மை தீமையான காரியங்கள் அவர்களோடு கூட போகும். ஆவியானவரும் என்று பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது என்று சொல்லி புனித யோவான் அவர் எழுதும் போது விசேஷித்த காரியங்களை அவர் சொல்லுகிறார். இதை நீ நானும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிதான் உங்களை என்னை அழைத்து வந்திருக்கிறார் ஆண்டவர். அப்படிப்பட்ட விசுவாசம் வந்தால்தான் உனக்கு எனக்கு சந்தோஷம், சமாதானம் வரும். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த விசுவாசத்தோடு கூட இருந்து கடைசியிலே ஜெயிக்கிற வரைக்கும் ஆண்டவர் என்ன ஆசீர்வாதத்தை தருகிறார் வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். அதே ரெவல்யூஷன் 3rd chapter வாங்க, 21-22 3rd chapterல லாஸ்ட்ல இருக்குது பாருங்க. ரெவல்யூஷன் வெளிப்படுத்தல் கடைசியில 3ஆம் அதிகாரம் 14 நம்ம படிச்சோம் இல்லையா? 3ஆம் அதிகாரம் படிமா. 21 படி. To those who win the victory, I will give the right to sit beside me on the throne, just as I have been victorious and now set by the Father on his throne. Good. படிச்சிட்டே. சூப்பரா படிச்சிட்டே. Very good. Right. ஜெனி படிக்குது பாரு. நெக்ஸ்ட் நல்ல சத்தமா படி. He who has heard, let him hear what Spirit says to churches. Hallelujah. கேட்டா ஜெனி படிச்சிருந்து படிங்க. இப்ப பாருங்க 3ஆம் அதிகாரத்துல 21வது வசனம் என்ன சொல்லுது? நான் ஜெயம் கொண்டு. எதுல ஜெயம் கொண்டு? விசுவாசத்துல ஜெயம் கொண்டு. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. சத்தியமாக்கு ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். நான் அதாவது விசுவாசத்திலே ஜெயம் கொண்டவனாய் எல்லா விதத்திலும் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல. அதாவது இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் என்னென்னலாம் சொன்னாரோ அதை செய்து ஜெயம் கொண்டு பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயம் விசுவாசத்திலிருந்து ஜெயம் கொள்ளுகிறவர்கள் யாரோ அவர்களும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட பரலோக சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன், கிருபை செய்வேன், ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இதுதாங்க கடைசி காலத்துல நடக்கும். எந்த ஜெயம் வருகிற வரைக்கும் விசுவாசி, இந்த வெற்றி கிடைக்கிற வரைக்கும் விசுவாசி, நமக்கு வாழ்க்கையில ஜெயம் வருகிற வரைக்கும் நம்ம விசுவாசித்துக் கொண்டே இருப்போம், நம்பிக்கையோடு கூட இருப்போம். என்றைக்கு இல்ல நாளைக்கு கட்டாயமாய் வரும் இல்லையா? நீதிமொழிகள் 28-23 சொல்லுகிறது இல்லையா? நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை சொல்லுங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம், நம்முடைய ஜெயம் வீண் போகவே போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் கடைசி காலத்துல நடக்கும். ஆக விசுவாசிக்கிறவர்களுக்கு நிச்சயமாய் தேவன் அந்த சமாதானத்தின் பரலோகத்தை கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு சாப்டராவது, ஒரு அதிகாரமாவது நம்ம விசுவாசத்தோடு கூட படித்து கொஞ்ச நேரம் ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணி விட்டு வீட்டை விட்டு வெளியே போவோம், ஜெபத்தோடு கூட போவோம். ஏசப்பா ஸ்தோத்திரம், இயேசு ரத்தம் ஜெயம்னு சொல்லிட்டு போவோம். வரும்போது சரி, போகும்போது சரி, இதை நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா அந்த விசுவாசத்திலிருந்து இடது பக்கமோ வலது பக்கமோ சாயாதபடிக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் இயேசு நம்மோடு கூட அவர் இருப்பார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா?
நம்ம எல்லாருமே அப்படியே கண்களை மூடி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய முகத்தையே நாம நோக்கி பார்ப்போம். எல்லாருமா கண்களை மூடுவான். இயேசுப்பா, உம்மையே நோக்கி நான் பார்க்கிறேன் ஆண்டவரே, உம்மையே நான் துதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மையே நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, உமது நாமத்தையே மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த தேவனையே நோக்கி நாம பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். கை உயர்த்தி இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட ராத்திரி வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசுவாசிக்கிறவர்கள் சமாதானத்தை பெற்றுக் கொள்வார்கள். விசுவாசித்தால் நிச்சயமாய் சமாதானம் உண்டு. விசுவாசித்தால் பரலோக ராஜ்யம் உண்டு. விசுவாசித்தால் சிங்காசனம் உண்டு. விசுவாசித்தால் ஜீவக்கிரீடம் உண்டு என்று சொல்லி நாங்கள் அநேக காரியங்களை பார்த்தோம் ஆண்டவரே. நல்ல போராட்டத்தை போராட, விசுவாசத்தை காத்துக்கொள்ள, ஓட்டத்தை முடிக்க ஆண்டவரே கர்த்தர் கிருபை பாராட்டுகிறதற்காய் நன்றி. எங்கள் வாழ்க்கையில வருகிற எல்லா விதமான பலவீன சோதனைகள், வேதனைகள், வியாதிகள், பிரச்சனைகள், கடன் தொல்லைகள் எல்லாவற்றிலிருந்தும் தேவன் எங்களை விடுவித்து காத்துக் கொள்ளுகிறதற்காக கொடாக்கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசுவாசத்தோடு பாடின பிள்ளைகளுக்காக, இசைத்த பிள்ளைகளுக்காக, ஜெபித்த பிள்ளைகளுக்காக, வேதம் வாசித்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய வருகை நாள் என்று ஆண்டவரே உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பிறகு நான் வந்து நான் இருக்கிற இடத்திலே உங்களையும் நான் சேர்த்துக் கொள்ளுவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. அது வரைக்கும் எங்கள் இருதயம் கலங்காதபடிக்கு, வேதனை அடையாதபடிக்கு, துக்கம் அடையாதபடிக்கு விசுவாசத்தில நிலைத்திருக்கிறவர்களாய், நம்பிக்கையில நிலைத்திருக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்திற்குள்ளே வருவார், அவர் தாமதம் பண்ண மாட்டார் என்ற வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களாய், நம்பிக்கை உள்ளவர்களாய் எங்களை மாற்றும். இந்த நாள் இந்த செய்தி எங்கள் எல்லாருக்கும், இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் ஆசீர்வாதத்தையும், சமாதானத்தையும், சந்தோஷத்தையும், நல்ல ஒரு செழிப்பையும் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்படியே செய்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே, உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம், உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதித்து நடத்துகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லா துதியும், கனமும், மகிமையும், மகத்துவங்களையும் உமக்கே நாங்கள் தருகிறோம். எக்ஸாமுக்காக எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், டிகிரி படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவன் மனம் இறங்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கஷ்டத்திலே, நஷ்டத்திலே, வேதனையிலே, துக்கத்திலே இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து நீர் சொல்லுகிறேன், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்திலே விசுவாசமாய் இருங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. அந்த விசுவாசத்தின் பலனை நான் கடைசி நாளில ஆசீர்வாதமாய், சமாதானமாய், சந்தோஷமாய் கொடுப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. இந்த விசுவாசத்தில கடைசி நாள் வரைக்கும் நிலைத்து நிற்கிறவர்களாய் எங்களை மாற்றுவாங்க. துதி, கன, மகிமை, ஆராதனை, புகழ் அனைத்தையும் உமக்கே தருகிறது. எங்கள் ஒவ்வொருவரின் இருதயங்களில் இருக்கிற வேதனைகள், துக்கங்கள், கவலைகள், கண்ணீர்கள், கவலைகள், அன்பரே, சோதனைகள் எல்லாவற்றிலிருந்தும் எங்களை விடுவியும் ஆண்டவரே, விடுவியும் ஆண்டவரே. விசேஷமான இந்த பண கஷ்டத்திலிருந்து ஆண்டவரே ஒவ்வொருவரையும் விடுவிக்கிறமைக்காக கோடி கோடி நன்றி ஆண்டவரே, கோடி கோடி நன்றி. துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நல்ல போராட்டத்தை போராட தேவன் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சொல்லுங்க ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே.
ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாயிருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு வேண்டும். அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழிநடத்த நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றைக்கும் சதா காலமும் நம் எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. ஹalleluya. Hallelujah. அருமையான செய்தியை கேட்டோம். சமாதானம் வந்துச்சா? Amen, amen, amen. யாருக்கு வரும்? விசுவாசிக்கிறவர்களுக்கு சமாதானம் வரும். ஆகவே விசுவாசிப்போம், சமாதானத்தை நாம பெற்றுக்கொள்வோம். ஆகவே கடைசி பாடலாக நம்ம ஜெபத்தோட்ட செய்திகளிலே 79ஆம் பாடல், மனதுருகும் தெய்வமே இயேசுவே மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன், மெய்யாக எங்களுக்கு பாடுகளை ஏற்றுக்கொண்டு அப்பா துக்கங்கள் எல்லாம் சுமந்து கொண்டு எங்கள் சமாதானத்தை தந்தவரே உமக்கே நன்றி என்று சொல்லி இந்த பாடலை நாம் பாடலாம். உங்க பாடல் புஸ்தகத்திலே 79 சாங் நம்பர். Thank you. Amen. Thank you. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் கண்ணனை உன்னேரே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் கண்ணனை உம்மேரே விழுந்ததையா. ஐயா உம்மேரே விழுந்ததையா. ஐயா உம்மேரே விழுந்ததையா. நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசுயா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசுயா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். ஹalleluya. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனை உங்க மேல ஏற்றுக்கொண்டீரே. அப்பா, எங்களுக்கு சமாதானத்தை தந்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி இந்த நாள் முழுதும் தேவன் நம்மை அழகாக நடத்தினார். ஆகவே ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிச்சு தியானித்து அதன்படி நடக்கும் போது நமக்கு தேவ சமாதானத்தினால தேவன் இருப்பார். God bless you. Be safe. Jesus Christ is coming.